Consider a fixed uniformly charged insulating sphere of radius r ஒரு insulating charge sphere. ஓகே, ஒரு சார்ஜ் ஸ்பியர் இருக்கு, இதோடைய ரேடியஸ் ஆர், இதுல பிளஸ் கியூன்ற சார்ஜ் இருக்கு, இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பிளஸ் கியூன்ற சார்ஜ். ஓகே, a point charge small q minus q வேணாம், it's very low magnitude wise, small q is very much lesser than capital Q, with a mass m is released from rest at a distance 3r. so இது ஒரு சின்ன சார்ஜ், இதோடைய மாஸ் m, இதுல மைனஸ் கியூன்ற சார்ஜ் இருக்கு, initially rest and released. A point charge minus q with the mass m released from rest at a distance 3r. இது rனா அப்ப இன்னும் இதுல இருந்து மொத்தத்துக்கு 2r, மொத்தத்துக்கு சென்டர்ல இருந்து 3r distance. ஓகே, 3r from the center of the charge sphere. இதுல இருந்து 3r distanceல இருக்கு. When the point charge reach the surface, இந்த சார்ஜ் வந்து இந்த சர்ஃபேஸ்ல ஹிட் பண்ணியாச்சு, மாஸ் வந்து ஹிட் பண்ணியாச்சு. reach the surface of the sphere its speed. இது பார்க்கறதுக்கு distant of closest approach மாதிரி தெரியும், இல்ல, இது அந்த distant of closest approachல ஆல்பா பார்ட்டிக்கல் நம்ம த்ரோ பண்ணுவோம். distant of closest approachல that நம்ம த்ரோ பண்ண கைனடிக் எனர்ஜி will be equal to potential energy. இது அப்படி இல்லை, it is rest over here. அப்போ initially the total energy initially will be potential energy between these two charges. Total energy final will be potential energy இருந்திருக்கும், kinetic energy இருந்திருக்கும். புரியுதான் பாரு. அப்போ initial energy final energy equal. அப்போ இனிஷியலா என்ன, இது ரெண்டு கடையில பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி between the charges 1/4πε0. ரெண்டு கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் 3r. ரெண்டு கடையில் இருக்க சார்ஜ் q into small q மைனஸ், ஒன்று பிளஸ் இன்னொன்று மைனஸ். இதான் இனிஷியல் டோட்டல் எனர்ஜி. புரியுதா இருக்காரு? இது ரெண்டு கடையில் இருக்க பொட்டன்ஷியல், ஏன்னா அந்த இடத்துல அப்போ ரெஸ்ட்ல இருக்கு, கைனடிக் எனர்ஜி 0. அடுத்தது when it reaches, it has kinetic energy of mv squared. அந்த v தான் கேட்டிருக்கு, மைனஸ் இங்க வந்தோன்ன அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன, அது அதே தான், மைனஸ் ஏன் மைனஸ் போட்டோம்னா இந்த மைனஸ் தான், q by 4πε0 small r, சாரி r, இந்த டிஸ்டன்ஸ் r plus r போடலாம். ஆனால் அந்த r ரொம்ப ஸ்மால் ஆக்கிட்டாங்க, தட் r is small. என்ன ரேடியஸ்ன்ற கான்செப்டை அவன் கொடுக்கல, அந்த மாஸுக்கு ரேடியஸை பற்றி கொடுக்கவே இல்லை, அதனால் நம்ம அதை பற்றி நெக்லிஜிபிள் பண்ணலாம். இப்போ இட் ரீச்ட் வித் டிஸ்டன்ஸ் ஆர் தான். சரி, இப்போ ½ mv ஸ்கொயர்டை வெளியே எடுத்துருவோம். அப்போது ½ mv ஸ்கொயர்டை வெளியே எடுத்துரு, இந்த டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போது q by 4πε0 ஆரை காமனாக எடுத்தோம்னா -1/3 இருக்கும். இதில் -1/3, இது +1, மற்றெல்லாம் அவ்வளோதான். சரிதானே? +1, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்ததுனால +1 ஆயிடுச்சு, விச் இஸ் ஈக்குவல் டு ½ mv ஸ்கொயர். சரி, அப்போ இதில் என்ன கேட்டிருக்கு, when the point charge reaches the surface its speed, velocity தான் கேட்டிருக்கு. ஸோ இந்த டேர்ம் 3 -1 இப்போ 2/3 மாறிடும். அப்போ v squared will be equal to 2 into qr divided by 4πε0 r into 2/3.
அப்போ 2 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 2 கேன்சல் ஆயிரும். 2 into 2 4 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் வந்து v will be whole root of மேலே வெறும் QR தான் இருந்திருக்க முடியும். டினாமினேட்டரில் 3 pi epsilon naught m into r. எங்க m வந்துச்சு? இந்த m டினாமினேட்டருக்கு வந்திருக்கணும்ல, m into r. The answer. So the option is 3. Q divided by QQ divided by 3 pi epsilon naught mr. இது ஆன்சர். ஓகே, ஈஸியான கொஸ்டின், புரிஞ்சு போடணும். இது நம்ம புஷ் பண்ணல, அட்ராக்ட் பண்ணுது. அப்போ இனிஷியலாக அது 2 கடையில் பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருந்துச்சு. when it touches over here kinetic at the moment when it touches kinetic energy உண்டு, பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இது. இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, when it final energy is potential energy plus kinetic energy. இது kinetic energy, potential energy ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான், வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கலை தான் எடுக்கிறோம். வியை மட்டும் வெளியே எடுத்தால் இந்த ஆன்சர் வந்துருச்சு.